ஒரு கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க அப்போ ஒரு கோடி பாட்டிலுக்கு 10 கோடி ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கு 300 கோடி ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 கோடி ரூபாய். அப்ப இந்த 4 வருஷத்துல எத்தனை கோடி ரூபாய் இந்த 10 ரூபாயில மட்டும் அடிச்சிருப்பாங்க? இதுவும் அரசுக்கு கணக்கு காட்டப்படாத பணம். இது ஒரு 36,000 கோடி, ஒரு 3600 கோடி. இது ஒரு தனி கணக்கா? இது தனி கணக்கா வந்துருச்சா? இது யாருடைய கணக்குலயும் போகாது. இது செந்தில் பாலாஜி அவருடைய கணக்குல போயிடும். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 50,000 கோடி இவங்க தனியா சரக்கு விக்கிறாங்களே டாஸ்மாக்லயே, இவங்க தனியா கொள்முதல் பண்ணி விக்கிறாங்கல்ல, அதுல ஒரு 50,000 கோடி. இந்த 4 வருஷத்துக்கு 50,000 போட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. அப்ப இந்த 4 வருடத்துல எத்தனை லட்சம் கோடி பணத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக ஒரு அரசு நிறுவனத்தை பயன்படுத்தி கொள்ளையடிச்சிருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 48 பாட்டில் இருக்கக்கூடிய குவார்டர் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேஸுக்கு அந்த தனியார் நிறுவனம் இவங்க வாங்குறாங்கல்ல, திமுக அரசுக்கு சொந்தமான சாராய ஆலை கிட்ட இருந்து வாங்குறாங்கல்ல, ஜெகத் ரட்சகன், அந்த பி வாசுதேவன் இவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்கல்ல, திமுகவுக்கு சொந்தமான சாராய ஆலையில இருந்து அங்க இருந்து வாங்கக்கூடிய ஒரு 48 குவார்டர் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேஸுக்கு 75 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் தனியா கமிஷன் கொடுக்குறாங்க. எப்படி இவங்க தனியா 50,000 பாட்டில் விக்கிறது இல்லாம, இவங்க தனியா 10 ரூபாய் வசூலிக்கிறது இல்லாம, அந்த மதுபான ஆலையிட்ட முன்னுரிமை கொடுத்து அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 60% மதுபானங்களை கொள்முதல் செய்வதால அந்த மதுபான நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய கமிஷன் மட்டும் பாத்தீங்கன்னாக்க ஒரு கேஸுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு 75 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும். அப்போ அந்த SNJ நிறுவனம் இருக்குல்ல, அது மட்டும் 10 லட்சம் கேஸ் விற்பனை பண்ணுது நம்ம டாஸ்மாக் நிறுவனத்துக்கு. அந்த அக்கார்டு டிஸ்டிலரிஸ் இருக்குல்ல, நம்ம ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான நிறுவனம், அந்த நிறுவனம் 6 லட்சம் கேஸ் விற்பனை பண்ணுது. அப்ப ஒரு கேஸுக்கு நீங்க குறைந்தபட்சம் 75 ரூபாய் போடுங்களேன். அப்ப 10 லட்சம் கேஸுக்கு என்னாச்சு? அப்ப 6 லட்சம் கேஸுக்கு என்னாச்சு? அப்ப 16 லட்சம் கேஸுக்கு எவ்வளவு ஆச்சு? அப்ப இந்த கணக்கு போட்டா இது தனி கோடி ரூபாய் வந்துடும். இது ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்துடும். அப்ப வருஷம் ஃபுல்லா கணக்கு எடுத்தா 10,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்துடும். அப்ப இவ்வளவு பணங்களை இவர்கள் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. அதை மோப்பம் முடித்த இந்த இடி, மோப்பம் முடிச்சதெல்லாம் இல்ல, இதை போட்டு கொடுத்தது யார் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். திமுகவுல இன்னொரு சாராய ஆலை வைத்திருக்கக்கூடிய நபர் தான். ஏன்னா திமுகவுக்கு சொந்தமான அந்த சாராய ஆலை அதிபர்கிட்ட அவங்களுடைய நிறுவனத்துக்கிட்ட இவங்க முன்னுரிமை கொடுத்து வாங்காததால அவரு காண்டுல தான் இது இடிக்கு போட்டு கொடுத்து இடி இன்னைக்கு ரைடு விட்டு இவ்வளவு பெரிய